Hello students, welcome to SRINI'S Math. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு போர்டு கிளாஸ் 10 மேத் சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி எக்ஸசைஸ் 8.2ல question number 7. The total marks scored by two students Satya and Vidya in 5 subjects are 460 and 480 with standard deviation 4.6 and 2.4 respectively. Who is more consistent in performance? நமக்கு 2 ஸ்டூடண்ட்ஸோட நேம், சப்ஜெக்ட் டீடைல்ஸ், மார்க், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் குடுத்துட்டாங்க. இத பேஸ் பண்ணி நமக்கு யார் வந்து கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்ப கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறப்ப நமக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கான்செப்ட் தான். அதாவது யாரோட வேரியேஷன் கம்மியா இருக்கோ, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து நமக்கு கன்சிஸ்டன்ட்டா இருக்கு அப்படிங்கிற மீனிங். இப்போ ஃபர்ஸ்ட் குடுத்திருக்கிற இன்ஃபர்மேஷன் எழுதிரலாம். 2 பெர்சன் குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெர்சனோட நேம் வந்து சத்யா. செகண்ட் பெர்சன் வித்யா. 2 பேருக்குமே நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து 1 தான். அப்ப n வேல்யூ அப்படிங்கிறப்ப 5. தென் டோட்டல் சப்ஜெக்ட் மார்க் குடுத்திருக்காங்களா? அப்ப சம்மேஷன் xi is equal to 460. இங்க 480. தென் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா is equal to 4.6. தென் வித்யாக்கு 2.4. இங்க நம்ம 2 வேல்யூ யூஸ் பண்றனால நான் இங்க 1 and 2 அப்படின்ட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிக்கணுமா? இப்போ பேசிக் ஃபார்முலா coefficient of variation is equal to sigma divided by x bar, அதாவது mean value times of 100 then percentage. பட் இங்க mean value கொடுக்கல, நாம தான் கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சனோட mean value. So x1 bar is equal to summation x1i divided by n. அப்ப 460 divided by 5. So x1 bar is equal to 92. இப்போ செகண்ட் பர்சன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வித்யாவோட வேல்யூ x2 bar is equal to summation x2i divided by n. ஸோ இங்க 480 divided by 5. இப்போ ஃபைனல் வேல்யூ 96. இப்போ நம்ம டைரக்ட் ஃபார்முலாக்கு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ CV1 is equal to sigma 1 divided by x1 bar times of 100 then percentage. இப்போ வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ சிக்மா 1ஓட வேல்யூ 4.6 then divided by 92 times of 100 then percentage. அப்போ மல்டிப்ளை பண்ண அப்படின்னா 460 percentage divided by 92. So coefficient of variation 1 is equal to just 5. இப்போ வித்யாவோட வேல்யூ coefficient of variation 2 is equal to sigma 2 divided by x2 bar then multiplied by 100 percentage. இப்போ வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 2.4 divided by 96 then multiplied by 100 percentage. அப்போ 240 divided by 96 then percentage. இப்போ டிவைட் பண்ணுறப்ப 2.5 percentage அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சர். இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணுறப்ப நமக்கு CV2 வேல்யூ வந்து லெஸராக இருக்கா? அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன் 2 இஸ் லெஸ் தென் CV1. ஸோ அப்போ யாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கன்ஸ்டன்ட்டாக இருக்கு? இப்போ வித்யா இஸ் மோர் கன்சிஸ்டன்ட் இன் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ.